எனது பெயர் சிவகுமார். நான் புதுச்சேரியை சார்ந்தவன். கடந்த 2 வருடங்களாக தங்கள் நடக்கும் இந்த ஒரு கூட்டத்திற்கு நிறைய விளக்கங்களுக்கு தகுந்த ஆதாரங்களை கேட்டு மிகவும் இன்புற்று இருக்கிறேன். இதன்படி நடக்கிறதற்கு ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதத்தன்மையாக நடப்பதற்கு தங்களுடைய வழிகளில் நல்லது இருக்கக்கூடியவற்றை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவது வருடத்துக்கு ஒருவரை நடத்துவதற்கு பதிலாக 2 முறையும் நடத்தினால் இன்னும் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் கிடைக்கும். நான் தங்களிடம் கேட்டு விளக்கம் பெற வேண்டியது என்னவென்றால், அறிவியல் பூர்வமாக நமது குர்ஆனில் எல்லா விதமான விளக்கங்களும் இருக்கிறது. அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும் என்று தாங்கள் சொல்வதை அடிப்படையாக வைத்து கேட்கக்கூடிய கேள்விதான். ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும், அவன் வாழ்கின்ற வாழ்க்கை பீரியட்ல நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எல்லா மதங்களும் ஒரு சில கட்டுப்பாடு சட்டத்திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறது. ஒரு குழந்தையா இருக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திடும், அது பண்ணிடும், இது பண்ணிடும் சொல்லி குழந்தையை வளர்த்துறோம். அந்த குழந்தை ஒரு வாலிபன் ஆகும்போது இந்த ஒரு தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு இந்து மதத்துல இந்த மாதிரியான ஒரு தப்பு நீ பண்ணினா உனக்கு நாளைக்கு அடுத்த பிறவியில இல்ல அதுக்கு அடுத்த பிறவியில ஒரு 7 பிறவி இருக்கு, 8 பிறவி இருக்கு, அந்த பிறவியில உனக்கு இந்த தண்டனைகள் கிடைக்கும். இந்த ஒரு நல்லபடியான வாழ்க்கை நடத்தினா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு இருக்கு. இஸ்லாம் மதத்திலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த மறுமையில இந்த தவறுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நம்பி நாம ஒழுக்கமான வாழ்க்கை நடத்தணும். இதுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் ஒரு நாள் அழிக்கப்படுவார்கள். ஒரு நாள் உலகமே முற்றாக சூரிய சந்திர பிரபஞ்சம் இல்லாம அழிக்கப்பட்டு விடும். அழிக்கப்பட்ட மறுமைங்கிறால மறுமணி நிறைய பேர் விலங்காக சொல்லிவிட்டேன். அப்புறமேல கேள்விக்கு வர்றேன். அழிக்கப்பட்ட பிறகு கடவுள் என்ன செய்வார்னா திரும்ப அனைவரை உயிர்படுத்தி எழுப்புவார். அது கடவுளுக்கு லேசான விஷயம். சயின்டிபிக்கா இன்னைக்கு உலகம் எப்படி உண்டானுச்சுங்கிறத விளங்கி பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளுக்கு இது சின்ன விஷயம். திரும்ப உயிராக்கிடுவார். திரும்ப நம்ம அனைவரையும் உயிர்ப்பித்த பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அதுக்கு தக்கவாறு பரிசுகளோ தண்டனைகளோ தருவார். நல்லவரா வாழ்ந்தா சொர்க்கம் தருவாரு, கெட்டவரா வாழ்ந்தா நரகம் தருவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிறங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இதுக்கு அறிவியல் பூர்வமா என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு. மேற்று என்னன்னு கேட்டா, இப்படி திரும்ப எழுப்புவார் என்பதற்கும் மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதற்கும் அறிவியல் பூர்வமாக என்ன ஆதாரம்? மத நம்பிக்கையில் இருக்கிறது. இதை சிந்திச்சு பார்த்து நாங்க எப்படி இதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்கிறாங்க. இதை 2 விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ஒண்ணு என்னன்னா, இப்ப இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க குர்ஆனை கடவுளுடைய வேதம் என்று நாங்க நம்புறோம். குர்ஆன் தான் எங்களுடைய வழிகாட்டி புஸ்தகம். இந்த குர்ஆனை முகமது நபி கடவுள் வார்த்தை என்று சொல்லி எங்களுக்கு தந்தாலும் அதுக்கு முகமது நபிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது இறைவனிடமிருந்து தான் வந்தது அப்படிங்கிறது முதலாவது நாங்க நம்புறோம். அப்ப அந்த புஸ்தகம் இறைவனிடமிருந்து வந்தது என்று நாங்கள் நம்பிவிட்டால், ஆதாரத்தோடு நம்பிவிட்டால், அதுல இறைவன் சொல்ற எல்லாத்தையும் நாங்க நம்பித்தான் ஆகணும். அந்த இறைவன் தானே மறுமை இருக்குன்னு சொல்றாரு. அப்ப குர்ஆனை இறை வேதம் என்று நம்புவதற்கு அறிவியல் இருக்கிறது. அதாவது மறுமையை நம்புவது 2வது வருவோம். குர்ஆன் முகமது நபி அவரா எழுதினாரா அல்லது இறைவனே கடவுளே அவருக்கு கொடுத்து தந்தாரா? குர்ஆனை நீங்க புரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இது முகமது நபி எழுதி இருக்க முடியவே முடியாது. அதுக்கு நிறைய ஆதாரங்களும் நிறைய சான்றுகளையும் நீங்க சொல்ல முடியும். உதாரணமா சொல்வதாக இருந்தா 1-2 உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம நேற்று சுனாமியுடைய நாள் கொண்டாடினாங்க. இந்த சுனாமிங்கிறது இப்பதான் நம்ம நாட்டுல சுனாமி 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சுனாமிங்கிற டாபிக்கே நம்ம நாட்டுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல சுனாமி அடிக்கடி ஏற்பட்டதுனால அப்பதான் இந்த சுனாமியை பத்தி உலகம் அறிய ஆரம்பிக்குது. ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளதான் இந்த சுனாமின்னா என்னங்கிறது தெரியும். நபிகள் நாயகம் காலத்துல சுனாமியை தெரியுமா? தெரியாது. அந்த காலத்துல சுனாமியை பத்தி எந்த விதமான அறிவும் கிடையாது. சுனாமின்னா என்ன, இப்ப சுனாமி இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கடல்ல அலை வருது. அலை மேலதான் அலை வரும், கீழே அலை வராது. மேல அலை வருது. அலை தாக்கும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அலை தாக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுது? பிரளயம் ஏற்படுகிறது. நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இதன் மூலமாகத்தான் அந்த தனுஷ்கோடி எல்லாம் அழிஞ்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரிய அளவுல கடல் கொந்தளிச்சு வரும் பொழுது அந்த கடல் நீர் திருப்பி போக நினைக்கிறேன்
ஊர்களே உள்வாங்கி சென்றுடும். அது மாதிரி பூம்புகார் ஒரு காவேரி பட்டணம் இருந்துச்சு, அது இப்ப காணா பூமிக்கு உள்ள கிடக்குது. அது மாதிரி தனுஷ்கோடி உள்ள போற நிலையில இருக்கிறது. இது சாதாரணமா வழங்கி வச்சிருக்கிற பிரளயங்கள். சுனாமிங்கிறது என்ன தெரியுமா? கடலுக்கு மேல அலை வர்ற மாதிரி கடலுக்கு அடியிலையும் அலை வரும். சில நேரங்கள்ல மேல அலையே இருக்கா, தண்ணி சாதாரணமா இருக்கும், உள்ளுக்குள்ள கடலுக்கு உள்ள சீற்றம் கொண்டு அலை என்ன செய்யும், கரையில எந்திரிக்கும். அப்படி எந்திரிக்கிறதுனால உயரத்துக்கு அது போக முடியுது. அதாவது இப்படி வர்ற அலை இப்படித்தான் போக முடியும். இப்படி அலை வந்தா ராக்கெட் மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் ஏத்துது பாருங்களேன், கீழே இருந்து இந்த அலை என்ன செய்ய வேகமா கரையில இப்படி எந்திரிக்கும். அதனாலதான் 14 மாடி கட்டடத்துக்கு மேலேயும் உள்ள போயிருந்த தண்ணி. அப்ப இந்த சுனாமி என்பதை என்ன கண்டுபிடிக்கிறான்னு கேட்டா, பூமிக்கு அடியில உள்ள கடலுக்கு அடியில உள்ள பூமியில அதிர்வுகள் ஏற்படும் பொழுது அதனால் கடலுக்கு அடியில ஒரு பெரிய அலை ஏற்படும். அந்த அலை சீறி தாக்குறது தான் சுனாமின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப கடலுக்கு அடியில அலை இருக்கிறது என்பதை 20 ஆண்டுகளுக்கு முந்தி மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. கடலுக்கு அடியிலேயே அலை இருக்கும் அப்படிங்கறத 20 வருஷத்துக்கு முந்தி மனுஷனுக்கு தெரியாது. அப்ப குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன் சொல்லுகிறது கடலுக்கு மேலே அலை இருக்கிற மாதிரி கடலுக்கு ஆழ் கடலிலும் பேரலைகள் இருக்கின்றன இப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. இது எப்படி முகமதுக்கு தெரியும்? இது அந்த காலத்துல உள்ள 14 நூற்றாண்டுக்கு இன்னைக்கு பேசக்கூடாது. அப்படி 1400 வருஷத்துக்கு முந்தி போயிடணும். அந்த காலத்துல எழுத தெரியாத காலம், படிக்க தெரியாத காலம், அறிவியல் வளராத ஒரு காலம். முகமது நபி கடல்ல பிரயாணம் பண்ணாத ஒரு ஆளு, கடல் பிரயாணி அவர் கிடையாது, ஆள் கடல்ல முத்தெடுக்கக்கூடிய ஒரு ஆளும் கிடையாது. அப்ப கடலுக்கு அடியில பேரலைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடல் பகுதியில் வசிக்காத, கடல் பிரயாணம் மேற்கொள்ளாத ஒரு முகமது நபி சொந்தமா சொல்லி இருப்பாரா? படைச்சவன் தான் சொல்லியிருப்பானா? எவன் அதை படைச்சான அவன் தான் அதை சொல்லியிருக்க. அன்னைக்கு உள்ளதுக்கு இன்னைக்கு விஞ்ஞானி சொல்லலாம், அன்னைக்கு சொல்ல இயலுமா? 1400 வருஷத்துக்கு முந்தி இதை பாக்குறோம். எப்படா இது குர்ஆன்ல சொன்னபடி இன்னைக்கு நடக்குத? அப்பனா இது முகமது சொந்தமா எப்படி அவருக்கு இருந்து அறிவை கொண்டு சொல்ல இயலு? இப்படிங்கும் போது அது கடவுள் வார்த்தை. ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரி அந்த கடல் சம்பந்தமாவே 2-3 விஷயத்தை சொல்றேன். ஒன்னொன்னுலயும் நிறைய இருக்கிறது. இந்த கடல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பலவிதமான கடல்கள் இருக்குது. செங்கடல், கருங்கடல், இந்த மாதிரியான பேர்கள்ல பல பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல், இது மாதிரியான பல கடல்கள் இருக்கின்றன. இந்த கடல்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கடலுக்கு மத்தியில் பெரிய சுவர் எழுப்பிலாம் தடுத்து வச்சிருக்கல, நம்மளதான் பிரிச்சுக்கிறோம். எல்லா கடலும் ஒன்னதான் இருக்கு, அங்கேயே சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். திரிவேணி சங்கம் 3 கடல் சந்திக்குதுங்க. நான் கன்னியாகுமரியில 3 பில்டிங் போட்டு சுவரை போட்டு சீன பெருஞ்சோறு மாதிரி கட்டியா வச்சிருக்கிறான். 3 ஒன்னாதான் இருக்கு. அந்த தண்ணி இந்த தண்ணி இந்த தண்ணி ஒரு ஒன்னா இடத்துல நிக்கிறதுனால திரிவேணி சங்கமம், 3 கடல்களும் சங்கமிக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த 2 கடல் 3 கடல் சந்திக்கக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த 2 கடல்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அந்த இடத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2க்கு மத்தியில ஒரு தடுப்பு இருக்கிறது. என்ன சொல்றாங்க? என்னத்தை நீங்க குலுக்குனாலும் கலக்குனாலும் 2ம் ஒண்ணு சேருவது கிடையாது. கடலோட கடல் ஒன்னா சேர்ந்திருக்கும் பொழுது இது ஒரு கடல் இது ஒரு கடல் சொன்னா இதுல உள்ள உப்பும் வித்தியாசமா, அளவு வித்தியாசமா இருக்கும். இதுல உள்ள டென்சிட்டியும் அதுல உள்ளது வித்தியாசமா இருக்கும். இதுல உள்ள ஆக்சிஜனும் அதுல உள்ள ஆக்சிஜனும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல உள்ள வெப்பமும் இதுல உள்ள வெப்பமும் வித்தியாசமா இருக்கும். இந்த வித்தியாசம் 2 கடலும் சேர்ந்த பிறகு கூட உன்னோட ஒண்ணு கலக்க மாட்டேங்குது. அது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. சில நேரங்கள்ல உன்னோட ஒண்ணு கலந்தா கூட எப்படி கலக்கும்னா இப்படி இருக்குதுல, இது ஒரு கடல் வருது, இது ஒரு கடல் இருக்குது. 2 அடர்த்தி வித்தியாசமா இருந்தா அடர்த்தி கனமானது கீழையும் அடர்த்தி கம்மியாவது மேலே இப்படி ஏறிக்கிறோம். அப்பவும் 2ஆ தான் நிக்கும். இப்படி வேண்டா மேலே ஏறி கிடக்குமே தவிர கீழே பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வரைக்கும் அந்த கடல், ஒரு அளவுக்குள்ள இந்த கடல். லேசா ரொம்ப லேசா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது மேல வந்துடும். ரொம்ப கனமானதுன்னு கீழே போயிடும். அப்படி இருக்கும். இப்படி 2 கடல் சந்திச்சுன்னா இப்படி இருக்கும். இது தனியாத்தான் இருக்கு, அது தனியாத்தான் இருக்கும். அல்லது இப்படி இருக்கும். சின்ன வித்தியாசம் தான் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும், பெரிய வித்தியாசம் தான் இப்படி போயிடும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறிக்கும். இப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடித்து கடல்களுக்கு மத்தியில 2ஐயும் தடுத்து நிறுத்தக்கூடிய என்னமோ ஒரு ஆற்றல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்றான். அவன் நிறைய சோதனைகள் எல்லாம் பண்ணி பல ஆய்வுகளுக்கு பிறகு அவன் சொல்றான். குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா இது அப்படி இருக்குது. மரஜல் பஹரைன் எல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன. 2க்கு மத்தியில ஒன்றை ஒன்று மீற முடியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை உள்ளது. இந்த வாசம் அப்படி இருக்குறான்ல.
ரெண்டு கடல் சேருது, ரெண்டுக்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சுவர் இருக்கிறது, திரை இருக்கிறது, தடை இருக்கு, தடுப்பு இருக்கிறது. இத முகமது நபிக்கு சொல்ல இயலுமா? 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள எவனுக்காவது சொல்ல இயலுமா? எந்த ஒரு மேதைக்காவது 1400 வருஷம் சொல்ல இயலுமா? அப்ப கடல்ல பிரயாணம் பண்ணாத, மீன் பிடிக்க தொழில் செய்யாத, முத்து குளிக்கிற தொழில் செய்யாத, கடல் வழி மார்க்கமாக படகில் கூட ஏறாத முகமது நபி இத சொல்வாரையானால் அவர் சொல்லி இருப்பாரா? அவரை படைச்ச இறைவன் சொல்லி இருப்பானான்னு நம்ம யோசிக்கிறோம். அப்ப குர்ஆன் கடவுளுடைய வார்த்தை தான். அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் கடவுள் சொன்னதா தான் இருக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் எப்படி இன்னைக்கு மனுஷனுக்கு சொல்ல இயலும்? அதே மாதிரி பூமி சுத்துவதை பத்தி குர்ஆன் பேசுகிறது, எல்லா கோள்களும் சுத்துறதை பத்தி பேசுகிறது. இப்பதான் பல யூனிவர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சான், மல்டிவர்ஸ் கண்டுபிடிக்கிறான். ஏற்கனவே ஒரு யூனிவர்ஸ் ஒண்ணுதானே யூனிவர்ஸ் சொல்லிட்டு இருந்தான். இப்ப மல்டிவர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறான். மல்டிவர்ஸ் இருக்குன்னு சொல்லி குர்ஆன்ல அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கிறது என்ற செய்திகள் கூட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அது மாதிரி விண்வெளி பயணம் போகலாம்னு சொல்லி அன்னைக்கு கற்பனை பண்ணி சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு பெரிய சக்தியை உருவாக்கி கொண்டால் விண்வெளி பயணம் போகலாம். இப்ப போக இயலாது. ஒரு பவரை உண்டாக்கி சுல்தான் இல்லாபி சுல்தான், ஒரு பவரை ஏற்படுத்தி கொண்டு போகலாம் குர்ஆன் சொல்லுகிறது. அந்த பவர் தான் மின் பவர், மின் சக்தியினால் கிடைக்கக்கூடிய பவர். அந்த ஆற்றலை கொண்டு நீங்க போகலாம்னு சொல்லுகிறது. இப்படி நிறைய சான்றுகளை வைத்து குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை தான், கடவுளுடைய வார்த்தை தான்ங்கறத நிரூபிச்சு. உங்களுடைய குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. திறந்த உடனே இறை வேதம் என்பதற்கான சான்றுகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கும். என்னென்ன டாபிக் எல்லாம் குர்ஆன்ல 14 நூற்றாண்டுக்கு முந்தி ஒரு விஞ்ஞானி சொல்வதை விட சிறப்பா குர்ஆன்ல சொல்லி இருக்குன்னு பார்த்து அந்த நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்ப குர்ஆன் இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆன் இறை வேதமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாத்திகர்களோடு நாங்க விவாதம் பண்ணோம். அந்த விவாதம் சொன்னோம்ல, அதுல கடவுள் இருக்கிறானாங்கிற தலைப்பும் இருந்தது. குர்ஆன் முகமது தான் எழுதினாரு, கடவுள் வார்த்தை இல்லைன்னு நாத்திகர்கள் வாதம் பண்ணாங்க. நாங்க கடவுள் வார்த்தை தான் வாதம் பண்ணோம். அதுல நிறைய எவிடன்ஸ்களை கம்ப்யூட்டர் ஆதாரங்களோட எடுத்து ப்ரொஜெக்ட்ல போட்டு நாங்க இது கடவுள் வார்த்தை நிரூபிச்சோம். அவங்க கடைசி வரைக்கும் பதில் நாத்திகர்களே பதில் சொல்ல முடியல. அந்த சிடி ஐயா அவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருங்க, அது கொடுத்துருங்க, அந்த சீடியும் கொடுத்துருங்க. இந்த குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் அதையும் பாத்துக்கிறேங்க. அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, மறுமை வாழ்க்கையை பற்றி நாங்கள் எப்படி நம்புறோம்னா குர்ஆனை எடுக்கிறோம். இந்த குர்ஆன் தான் இஸ்லாம் சரியான மார்க்கம் என்று நாங்கள் நம்புவதற்கு ஆதாரம். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் நம்புவதற்கு குர்ஆன் தான் ஆதாரம். அப்ப குர்ஆனை நாங்கள் படித்துட்டு இது கடவுள் வார்த்தை தானா என்பதை நாங்கள் உறுதி செய்யறோம். எல்லா விதமான சோதனையும் பண்ணி பார்க்கிறோம். இது கடவுள் வார்த்தைன்னு எங்களுக்கு உறுதியா தெரிகிறது. அப்ப கடவுள் வார்த்தைன்னு தெரியும் பொழுது அந்த கடவுளே மறுமேன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நம்பிதானே அவனு. எப்ப கடவுளை நம்பிட்டோமோ, கடவுளுடைய வார்த்தை தான் குர்ஆன் என்று நம்பிவிட்டோமோ, அறிவியல் படி ஆதாரத்தை நம்பி விட்டோமோ, அந்த குர்ஆன் சொல்லுகிறது உன்னை திரும்பி எழுப்பி உன்னை தண்டிப்பேன்னு சொல்லி. இதையெல்லாம் சொன்னது கடவுளாக இருந்தால் இதையும் சொன்னது கடவுள் தானே. இப்படிதான் நாங்கள் மறுமையை நம்புறோம். இது ஒரு டாபிக், ஃபர்ஸ்ட் விஷயம். இது ரொம்ப விரிவான விஷயம், இவ்வளவு போதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது மேட்டர் என்னன்னு கேட்டா, நம்ம வாழுகிற உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் மறுமேண்டு ஒண்ணு இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் சொல்லுகிறது. இந்த உலகத்துல வேற மாதிரி தப்பு தண்டா செஞ்சா கோடி சொன்னா போயிடறான், கரெக்டா நான் பர்ஃபெக்டா இருப்பேன்னு சொன்னா சாப்பாடு கஷ்டப்படுறான். பாக்குறோமா இல்லையா? உலகத்துல நம்ம பாக்குறோம். அப்ப என்ன விளங்குதுன்னா, அப்ப இந்த உலகத்துல நல்லவன்லாம் நல்லா அனுபவிக்க காணா, கெட்டவன்லாம் கெட்டதற்கு தண்டனை அனுபவிக்க காணா. அப்ப இது நீ கடவுள்னு ஒருத்தர் நியாயம் வழங்கி ஆகணும்ல. அப்படின்னா வேற ஒரு வகையில நியாயம் வழங்கி ஆகணும், வேற ஒரு தீர்ப்பு வேணும்னு நம்ம மனசாட்சி சொல்ல. அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். அதே மாதிரி ஒருத்தன் கொலை பண்றான், 100 கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறான், தண்டிக்கப்பட மாட்டேங்கிறான். அப்ப இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஏமாத்த முடியுதுன்னு சொன்னா அவனை எங்க தண்டிக்கிறது ஒரு உலகம் வேணுமா இல்லையா அப்படின்னு மனசாட்சியும் சொல்லுகிறது. அப்படி தண்டிச்சா கூட 100 கொலைக்கு 100 தடவை தண்டிக்க இயலுமா? உங்களுக்கு ஒரு தடவை தண்டிக்க முடியும். 100 கொலை செஞ்சவனை தூக்குல போட்டா கூட ஒரு தடவை தூக்குல போட்டீங்க, அது ஒரு கொலைக்கு ஒரு கொலை சரியா போச்சு. நீங்க 99 எப்படி நீங்க தண்டிப்பீங்க? அப்ப நம்ம தண்டிச்சா கூட போதுமான அளவு தண்டிக்க முடியல, ஒரு தடவை 100 உயிர் நம்ம கொடுக்க முடியாது. அப்ப நம்ம மனசாட்சி சொல்லுகிறது கெட்டவர்கள்லாம் தண்டிக்கப்படுவதில்லை, போதுமான அளவுக்கு தண்டிக்கப்படுவதில்லை, நல்லவர்களுக்கெல்லாம் பரிசு கிடைப்பதில்லை, நல்லவனுக்கு சிறைச்சாலையாகவும் கெட்டவனுக்கு சொர்க்க சோலையாகவும் இந்த உலகம் அமைந்திருக்கிறது. அப்படியானால் இது கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அதை நம்பினார்களே, ஆனால் இதுக்கு பரிகாரம் பண்ண கடவுள் அநியாயம் செய்ய மாட்டாரு, இவ்வளவு கெட்டவனையெல்லாம் நல்லா நல்லவனையெல்லாம் கெட்டவனாக்க மாட்டாரு, கஷ்டப்பட வைக்க மாட்டாரு. அப்ப இதுக்கெல்லாம் மிஞ்சின வகையில் ஒரு பரிசு தரக்கூடிய ஒரு உலகம் இருந்து ஆகணும் அப்படிங்கிறது மனசாட்சி நமக்கு சொல்லுகிறது. குர்ஆன்ல லாஜிக்காவும் எடுத்து பார்த்தாலும் அதுல நிரூபணமாகிறது. இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? மறுமை வாழ்க்கையை நாங்க நம்புறோம்.